ஒரு புற்றுநோய்க்காக ஒரு உறுப்பை நம்ம நீக்கணும் அப்படின்னா, மலக்குடல் புற்றுநோயிலே அந்த மலக்குடலை நீக்கும் பொழுது, வணக்கம், நான் டாக்டர் பாலு, பிஹெச்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை துறையில் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குடல் அறுவை சிகிச்சை துறை சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை தேவைப்படுகிற வியாதிகளை சரி செய்யும் சிறப்பு துறையே சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. பிஹெச்டியில் பல வருடங்களா இந்த துறை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா தேவைப்படுகிற பேஷண்ட்டுக்கு செய்ய முடியும் அப்படின்னா, கேன்சர் முதல் ஒட்டுக்குடல் என்கிற அப்பெண்டிசைட்டிஸ் வரையான மூலம் பௌத்திரம் என்னும் சிறு பிரச்சனை முதல் ஹெர்னியா என்கிற பொதுவான வியாதி வரை வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் லாப்ரோஸ்கோபி அல்லது ரோபோட்டிக் சர்ஜரி என்னும் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக சிறப்பு சிகிச்சைகளை எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ரெகுலரா செய்யறோம். அறுவை சிகிச்சைனா பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலிக்கும் இருக்கிற மெயின் கன்சர்ன், ஓப்பன் அறுவை சிகிச்சைனா எவ்வளவு நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியிருக்கும், வலி எப்படி இருக்கும், ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாளில் நம்ம வேலைக்கு போக முடியும், இந்த கன்சர்ன்ஸ் தான். கடந்த ஒரு 10 வருடமாகவே அட்லீஸ்ட் நம்ம கோயம்புத்தூரில் ரெகுலராக நுண்துளை அறுவை சிகிச்சைகள் பொதுவாக எல்லா கை தேர்ந்த மருத்துவர்களும் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நுண்துளை அறுவை சிகிச்சையோட ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. எந்த பேஷண்ட்டுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை செய்ய முடியலையோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் செய்கிறோம். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை இப்போது அனைத்து விதமான வியாதிகளுக்கும் அனைத்து விதமான பேஷண்ட்டுக்கும் சாத்தியப்படும். இப்போ நம்மளுக்கு லாப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக் ரெண்டுமே நுண்துளை அறுவை சிகிச்சை தான். பிஹெச்டி மருத்துவமனையிலே கடந்த 3.5 வருடங்களாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை நாங்கள் மிக வெற்றிகரமாக செய்து கொண்டு வருகிறோம். டாவின்சி இன்ட்யூட்டிவ் சர்ஜிக்கல்ஸ் உடைய உலகளாவிய பெயர் பெற்ற டாவின்சியினுடைய அறுவை சிகிச்சை ரோபோ பிஹெச்டி மருத்துவமனையிலே முதல் முறையாக நிறுவப்பட்டது. சுமார் 500 அறுவை சிகிச்சைகளை தாண்டி வெற்றிகரமாக இப்பொழுது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ப்ரோக்ராம் பிஹெச்டில நடந்துட்டு இருக்கு. இப்போ ரோபோட்டிக்கும் லாப்ரோஸ்கோபிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம நுண்துளை அறுவை சிகிச்சை தானே ரெண்டுத்திலுமே பண்றோம். ரெண்டுத்திலையும் சிறு சிறு காயங்களை வயிற்றில் ஏற்படுத்தி துளைகளின் மூலமாக கருவிகளை உள்ளே செலுத்தி வயிற்றில் உள்ள வியாதிகளை அறுவை சிகிச்சை மூலமாக குணம் செய்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? எப்போ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை நாங்கள் தேர்வு செய்யணும், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைனால என்ன எங்களுக்கு அனுமானம் இல்லை என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக பார்க்கலாம். இப்போ லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் மெட்டல் கருவிகளை, லாப்ரோஸ்கோபிக் எக்யூப்மெண்ட்ஸை டாக்டர் கையில் பிடிச்சு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம். ஸோ ஒரு லாங் சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுமாராக 30 to 35 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கருவிகளை டாக்டர் கையில் பிடிச்சு சிறு துளைகளின் மூலமா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் மானிட்டரில், மெடிக்கல் கிரேட் மானிட்டரில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொருள்களை ஒரு ஹை டெஃபினிஷன் அல்ல 4K கேமரா மூலமாக பார்த்து நம்ம கையில் கருவியை பிடிச்சி இயக்கிறது லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதோட குறைபாடு என்ன அப்படின்னாக்க, நம்ம 4K வரைக்கும் 3D வரைக்கும் நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் இப்பொழுது கிடைத்தாலும் கருவிகளோட எபிலிட்டியில் அது வேலை செய்யக்கூடிய முறையில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. கை மணிக்கட்டு திரும்புற மாதிரி 5 டைரக்ஷன் 6 டைரக்ஷன்ல லாப்ரோஸ்கோபி கருவிகளால் திரும்ப முடியாது. அறுவை சிகிச்சை நிபுணர் எவ்வளவு தேர்வு வாய்ந்த நிபுணராக இருந்தாலும் கருவிகள் 2 டைரக்ஷன்ல மட்டும்தான் திரும்பும், இல்லை ரொட்டேட் ஆகுங்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய வேலையை முழுமையா செய்யறதுல ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இதை புரட்சிகரமா மாத்திருக்கு. ரோபோட்டிக் கருவிகள் கை மணிக்கட்டு திரும்புற மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் மிக துல்லியமாக திரும்பக்கூடிய கருவிகள். ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்றால் ரோபோட்டிக் கருவி தன்னிச்சையாக அறுவை சிகிச்சை செய்வது அல்ல. ரோபோட்டிக் கருவி அதனுடைய கருவியை மருத்துவர் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு ரோபோட்டிக் கன்சோல்ல உட்கார்ந்து அந்த கருவியை முழு கண்ட்ரோல்ல ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரே செய்ய முடியும். ஸோ ரோபோட்டிக் கருவிகள் தன்னிச்சையாக செய்வதில்லை என்பதால் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் பலன்களும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் அட்வான்டேஜும் ஒரு நல்ல ரோபோட்டிக் சர்ஜனால தான் முழுமையா பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த துல்லியமாக வேலை செய்யக்கூடிய கருவியை ஒரு திறன் வாய்ந்த மருத்துவர் ரோபோட்டிக் கன்சோலில் இருந்து இயக்கும் பொழுது அறுவை சிகிச்சையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளான வலி, இரத்த சேதம், அருகில் உள்ள நரம்பு, இரத்த குழாய், முக்கியமான உறுப்புகளிலே காயம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். இரத்த சேதாரம் மிக மிக குறைவாக இருக்கும், வலி குறைவாக இருக்கும். பல மடங்கு பெரிது செய்து 3D முறையிலே 3 டைமென்ஷன் 4K டிரான்ஸ்மிஷன்ல ஒரு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை செய்யும் பொழுது மருத்துவர் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யும் உறுப்பை அல்லது குடலை நாம் பார்க்கிறது காரணத்தினாலே மிக துல்லியமான அறுவை சிகிச்சையை செய்ய முடியும். ஸோ லாப்ரோஸ்கோபிக்கும் ரோபோட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு சாதாரண கார்லயோ இல்ல சாதாரண எக்யூப்மெண்ட்லயோ வேலை செய்யறதுக்கு பதில் ஒரு ஹை அண்ட் கார்லயோ ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்லயோ வேலை
வேலை செய்யும் பொழுது சிரமமான ஒரு வேலையை பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செய்ய இயலும் என்பதே ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். இப்போ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பிஹெச்சி ஹாஸ்பிட்டல்ல வேற எந்தெந்த இதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல பேஷண்ட்டுக்காக உபயோகப்படுகிறோம். எந்த விதமான புற்றுநோயாக இருந்தாலும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஓப்பன் அறுவை சிகிச்சை விட பல மடங்கும், லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை விட சில மடங்கும் துல்லியமாகவும் நோயாளிக்கு விரைவான குணம் அடைய உதவக்கூடிய அறுவை சிகிச்சையாக அது இருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. மலக்குடல், கோலோரெக்டல் கேன்சர், பான்கிரியாட்டிக் கேன்சர், கணைய புற்றுநோய், உணவு குழாய் ஈசோவேஜியல் கேன்சர், இரைப்பை புற்றுநோய், ஸ்டொமக் கேன்சர் போன்ற கேன்சர் அறுவை சிகிச்சைகளுக்கு நாங்கள் முதன்மையாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை பயன்படுத்துகிறோம். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யறப்போ டெஃபினட்டா லாப்ரோஸ்கோபி ஓப்பன் அறுவை சிகிச்சை விட பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி இஸ் மச் ஃபாஸ்டர், அக்யூரசி இஸ் பெட்டர் அண்ட் அறுவை சிகிச்சையின் பின் விளைவுகளை குறைத்து நோயிலிருந்து அவர்கள் முழுமையாக குணமடைய வேகமாகவும் மோர் எஃபெக்டிவ்லி ஃபங்க்ஷனல் தொந்தரவுகள் இல்லாமல் அவர்களுடைய அறுவை சிகிச்சையினால் பின்விளைவுகள் குறைவாக இருக்குமாறு நாம் அவர்களை விரைவாக குணப்படுத்த முடியும் என்பதே எங்களுடைய இந்த 3.5 வருட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் அனுபவமாகும். ஸோ பெருங்குடல், மலக்குடல் அல்லது இரைப்பை போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இப்பொழுது இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளிலே மிக மிக சிறந்தது என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்போ அறுவை சிகிச்சைகளிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அல்லது குறைபாடு என்னென்றால், ஒரு உறுப்பை நீக்கும் பொழுது அந்த உறுப்பு செய்யக்கூடிய செயல்பாடு என்னாகும், அதனால் என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உடல் நலனுக்கு என்ன பின்விளைவுகள் ஏற்படும், இதுதான் நோயாளிக்கும் நோயாளியோட குடும்பத்தினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். ஒரு புற்றுநோய்க்காக ஒரு உறுப்பை நம்ம நீக்கணும் அப்படின்னா அந்த உறுப்பு இல்லாதப்ப என்ன தொந்தரவு வரும். ஸோ இப்போ மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள்ல, சயின்டிஃபிக் அட்வான்டேஜஸ்ல நம்ம இப்போ அறுவை சிகிச்சையில என்ன செய்ய முயற்சி பண்றோம் என்னன்னா, ஆர்கன் பிரிசர்வேஷன், அந்த உறுப்பை முழுமையாக நீக்காமல் அந்த உறுப்பை நம்மளால் பாதுகாத்து வியாதியை குணம் செய்ய முடியுமா, அல்லது ஃபங்க்ஷன் பிரிசர்வேஷன், உறுப்பை நீக்க வேண்டி இருந்தால் அந்த உறுப்பு செய்ய வேண்டிய வேலை நாம் அவர்களுக்கு பாதுகாத்து தர முடியுமா. ஸோ அந்த உறுப்பு பகுதி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவருடைய உடல் நிலை வேலை செய்வதை மாறாமல் அல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யும் தன்மையை நாம் பாதுகாக்க முடியும் என்பதே ஃபங்க்ஷனல் பிரிசர்வேஷன். ஸோ மலக்குடல் புற்றுநோயிலே ஃபங்க்ஷனல் பிரிசர்வேஷன் ஆர் ஆர்கன் பிரிசர்வேஷன் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சயின்டிபிக் அட்வான்டேஜஸ்ல, மெடிக்கல் ப்ராக்ரெஷன்ல பாசிபிள். முன்பெல்லாம் ஆசனவாய் அல்லது ஆசனவாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மலக்குடலிலே ரெக்டல் கேன்சர் ஏற்பட்டால் மலம் பர்மனண்டாக வயிற்றின் தோல் பகுதியில் வருமாறு ஸ்டோமா என்று சொல்லக்கூடிய கொலாஸ்டமி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ ஆசனவாய்க்கு அருகில் இருக்கிற மலக்குடல் புற்றுநோயிலே அந்த மலக்குடலை நீக்கும் பொழுது மலம் கீழே செல்லாமல் வயிற்றின் தோல் பகுதியில் வருமாறு அவருடைய ஆயுட்காலம் முழுவதும் வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. தற்பொழுது ரேடியேஷன், கீமோதெரப்பி மற்றும் அறுவை சிகிச்சையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களினாலே ஸ்பிங்டர் பிரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய மலம் ஆசனவாய் வழியாகவே செல்லுமாறு செய்யக்கூடிய வாய்ப்பும் சாத்தியக்கூறும் மிக மிக அதிகமாக மாறி இருக்கிறது. ஸோ சரியான முறையிலே ஆரம்ப கட்டத்திலே வியாதியை கண்டறிந்தால் கீமோதெரப்பி மற்றும் ரேடியேஷன் சிகிச்சை செய்து கட்டியை சிறியதாக குறைத்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் துல்லியமான அறுவை சிகிச்சை செய்து ஆசனவாயுடன் மீதி இருக்கும் நல்ல மலக்குடலை இணைத்து பர்மனன்ட் ஸ்டோமா இல்லாமல் ஆசனவாய் வழியாக மலம் செல்லுமாறு அல்ட்ராலோ ஆன்டீரியர் ரிசெக்ஷன், இன்டர்ஸ்பிங்டரிக் ரிசெக்ஷன் ஆர் ஸ்பிங்டர் பிரிசர்விங் சர்ஜிகள் இப்பொழுது சாத்தியமாகவே இருக்கிறது. அதை நாம் பொதுவாக பிஹெச்சி மருத்துவமனையிலே செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஸோ தேவைப்படுகிற நோயாளிக்கு ஸ்பிங்டர் பிரிசர்வேஷன் சர்ஜரி செய்ய முடியும் என்பதை மலக்குடல், பெருங்குடல் புற்றுநோய் உள்ள நோயாளிகள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாகும். ரெக்டல் கேன்சர் சர்ஜரியில் நம்ம அறுவை சிகிச்சை நிபுணர்களாகிய டாக்டரும் சரி, பேஷண்ட்டும் சரி கவலைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மலக்குடலை சுற்றி இருக்கிற நரம்புகள் சிகிச்சையினால பாதிக்கப்படும் பொழுது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை அல்லது ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு, அல்லது சிறுநீர் கழிப்பதிலே மூத்திர பையின் செயல்பாடு குறைவதனால் ஏற்படக்கூடிய பின்விளைகள், செக்ஷுவல் அண்ட் யூரினரி டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ரெக்டல் கேன்சர் சர்ஜரி. இது கேன்சர் குணமானாலும் நிறைய நோயாளிகளுக்கு லாங் டேர்ம் பிரச்சனையாக இது மாறலாம். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலியமாக செக்ஷுவல் அண்ட் யூரினரி டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுவதை 1% குறைவாக நாம் செய்ய முடியும். ஸோ அந்த லாங் டேர்ம் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அண்ட் யூரினரி டிஸ்ஃபங்க்ஷன் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலமாக மிக மிக குறைவாக பின்விளைவுகளாக நோயாளிகள் எதிர்கொள்ள நேரிடும். அது இல்லாம குணப்படுத்தக்கூடிய ரெக்டல் கேன்சர் ஆபரேஷன்ஸுக்கும் டெம்பரவரி ஸ்டோமா என்று சொல்லக்கூடிய ஐலியாஸ்டமி அல்லது கொலாஸ்டமி, ஒரு கீமோ ரேடியேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கரண்ட் வைத்த சிகிச்சை செய்த இடத்திலே குடலை நாம் வெட்டி எடுத்து இணைக்கும் பொழுது குடல் இணைவதில்
கழிப்பதிலே சிரமம் ஏற்படலாம் என்பதால் தற்காலிகமாக மலம் வயிற்றின் தோல் பகுதியில் வருமாறு குடலை வைக்க வேண்டிய கட்டாயம் முன்பெல்லாம் மலக்குடல் கேன்சர் அறுவை சிகிச்சையிலே ஏற்பட்டு கொண்டிருந்தது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலியமாக டெம்பரரி ஸ்டோமா அல்லது பர்மனன்ட் ஸ்டோமா ஆகிய இரண்டையுமே நாம் வெகுவாக குறைக்க முடியும், தவிர்க்க முடியும் என்பதையும் நான் இப்பொழுது மலக்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை தேவை என்றால் எங்களுடைய பிஹெச்ஜி மருத்துவமனையிலே கடந்த 3 வருடங்களாக நடப்பதால் நீங்கள் எங்களை அணுகினால் எங்களால் உங்களுக்கு வேண்டிய ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை குறித்த ஆலோசனையையும் அறுவை சிகிச்சையையும் நல்ல முறையிலே செய்ய முடியும் என்பது எங்களுடைய இந்த செய்தியாகும்.